ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் இன்டர்வியூ போஸ்ட் 2ன்னு சொல்லிட்டு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் அறிவிச்சிருக்காங்க, 30 ஆகஸ்ட் 2024. இதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து முக்கியமான தேதிகள் பார்ப்போம். இன்னிலேருந்தே நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 30 ஆகஸ்ட் 2024. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 28 செப்டம்பர் 2024. கரெக்ஷன் பண்ணுறதுக்கு 3 நாள் டைம் தராங்க. 2 அக்டோபர்லேருந்து 4 அக்டோபர் வரைக்கும். சரிங்களா? அப்புறம் எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 வந்து 18 நவம்பரில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 9:30 to 12:30 டைமிங் சொல்லியிருக்காங்க. பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர், அவங்கவுங்க குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி சப்ஜெக்ட் பேப்பர் இருக்கும். 18 நவம்பர்லேருந்து 20 நவம்பர்னு சொல்லிட்டு டேட் சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து முக்கியமான தேதிகள். அப்ளை பண்ணுறது நம்ம டிஎன்பிசியில் அப்ளை பண்ணுறது தான். 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணணும். அதுக்கான கைட்லைன்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் போஸ்ட் அண்ட் வேகன்சி சொல்லியிருக்காங்க. மொத்தம் 26 போஸ்ட் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி 1 by 1 டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஹெட் டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர். சரிங்களா? ஸோ ஒரு போஸ்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி கரெக்டாக அந்த போஸ்ட் கோட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஹெட்டு டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வேகன்சி தான், அதுவும் எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் ஃபினான்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி தான் எஸ்சி ஜென்ரலுக்கு. அப்புறம் மேனேஜருக்கான போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. அது வந்து மேனேஜரில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், அதுக்கு வந்து ஒரு வேகன்சி. அப்புறம் கெமிக்கல், அதுக்கு ஒரு வேகன்சி. எலக்ட்ரிக்கல் ஒரு வேகன்சி. மார்க்கெட்டிங் ஒரு வேகன்சி. மெக்கானிக்கல் 2 வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனேஜருக்கு சொல்லியிருக்காங்க. மெக்கானிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா டெபுட்டி மேனேஜர், அதுக்கு வந்து 2 வேகன்சி. டெபுட்டி மேனேஜர் எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி. அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டல் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டெபுட்டி மேனேஜர்லேயே வந்து சேஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி. அப்புறம் டெபுட்டி மேனேஜர் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு பிறகு அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட், ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கு ஒரு வேகன்சி. அப்புறம் காலேஜ் லைப்ரரியன், அதுக்கு 8 வேகன்சி. அதுக்கு பிறகு காலேஜ் லைப்ரரியன் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு 9 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டராக வந்து அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் அக்கௌண்ட் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அக்கௌண்ட் ஆஃபீஸர் கிளாஸ் 3க்கு வந்து பாருங்கள் 8 வேகன்சி. மேனேஜர் கிரேட் 3 ஃபினான்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி. சீனியர் ஆஃபீஸர் ஃபினான்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி. அதுக்கு பிறகு ஆட்டோமொபைல் இன்ஜினியர், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி. வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜியன் 31 வேகன்சி. அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் 13 வேகன்சி. அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட் 2 வேகன்சி. அப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் மெட்டீரியல், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி. அசிஸ்டன்ட் மேனேஜர் டெக்னிக்கல் மெக்கானிக்கல், அதுக்கு 4 வேகன்சி. அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில், அதுக்கு ஒரு வேகன்சி. அசிஸ்டன்ட் மேனேஜர் மார்க்கெட்டிங், அதுக்கு ஒரு வேகன்சி சொல்லிட்டு மொத்தம் 105 வேகன்சியை இதுவாக சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் சொன்ன வேகன்சியும் கம்யூனிட்டி வைஸாகவும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே போல் நல்லா பார்த்துக்குங்க, அந்த கம்யூனிட்டிலையுமே உட்பிரிவுமே இருக்குது. ஓகேங்களா? அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ்க்கு, அப்புறம் தமிழ் மீடியம் படித்தவங்க, அதே போல் உமன் கேட்டகரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரியாகவும் அதுலேயும் உட்பிரிவாக சொல்லியிருக்காங்க. தெளிவாக நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அந்த கேட்டகரியில் வரீங்களான்னு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட் இந்த வேகன்சி டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்த்துக்குங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு அப்ளிகேஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அங்கே என்னென்ன அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இதையுமே செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏஜ் லிமிட் வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் மினிமம் 21 வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் போஸ்ட் வைஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? போஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் லைப்ரரியனுக்கு வந்து மேக்ஸிமம் 57 ஏஜ் இருக்கணும். அப்புறம் மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர்லேருந்து இந்த சீனியர் ஆஃபீஸர் வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் வந்து 32 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் வெட்டினரி சர்ஜன், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 32 வயசு தான் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு மட்டும் 34 வயசுல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர், அதுக்கு வந்து 47 வயசு. அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட் 32 வயசு. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் 37 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பர்சன்ஸ் வித், அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன், அப்புறம் டெஸ்டிடியூட் வீடியோ, இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக அங்கே செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம் இவங்களை தவிர்த்து அதர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த கம்யூனிட்டியில் வராத மற்ற கேண்டிடேட் தான் ஃபஸ்ட்டு டேபிள் இந்த ஏஜ் லிமிட். இப்போ இந்த எஸ்சி, எஸ்சி, பிசிஎம், எம்பிசி, அதுக்கப்புறம் எஸ்டி இதெல்லாம் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான். எல்லா போஸ்ட்டுக்குமே அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் இந்த அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜருக்கு மட்டும் மேக்ஸிமம் 47 வயசு, அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு 39 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே போல் ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சில டைமில் என்ஏ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ஏனா நாட் அப்ளிகேபிள், நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்றத அர்த்தம். சரிங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னா நமக்கு தெரியும், அதாவது 60 வயசு வந்து தாண்டி இருக்கக்கூடாது. சரிங்களா, அதான் அங்கே சொல்லியிருக்க அர்த்தம். சரிங்களா. அப்புறம் கல்வி தகுதி சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அதுக்கு வந்து பாருங்கள், மாஸ்டர் பேச்சுலர் டிகிரி வந்து தமிழ் லிட்ரேச்சரில் வந்து முடிச்சிருக்கணும். சரிங்களா, மாஸ்டர் டிகிரியோ இல்லை, அதாவது மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். சரிங்களா, மாஸ்டர் டிகிரி ப்ளஸ் பேச்சுலர் டிகிரி தமிழ் லிட்ரேச்சரில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அந்த போஸ்ட் செகண்ட், இந்த போஸ்ட்டுக்கு வந்து பாருங்கள், இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி இன் ஆட்டோமொபைல் இல்லை மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதை முடிச்சுருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா போஸ்ட் டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் அதை முடிச்சுருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லைசன்ஸ் ஏட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அந்த கோர்ஸ் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நல்லா நோட் பண்ணிக்கங்க. அதே போல் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குறைஞ்சபட்சம் 2 வருஷமாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அந்த ரெலவெண்ட் ஃபீல்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனுமே கொடுத்துருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் அண்டர் கிராஜுவேட், சரிங்களா, டிகிரி முடிச்சிருக்கணும், அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அல்லது ஃபுல் டைம் எம்பிஏ ஃபினான்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அப்புறம் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் கிளாஸ் 3 இதுக்கு வந்து பாருங்கள், மஸ்ட் பாஸ் த ஃபைனல் எக்ஸாமினேஷன், அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு இல்லை காஸ்ட் அக்கௌண்ட் இதில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஷுட் ஹேவ் குவாலிஃபைடு சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஐசிடபிள்யூ அந்த கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 3374 இந்த போஸ்ட் கோடுக்கு. ஓகேங்களா, போஸ்ட் கோடு ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்குங்க. அப்புறம் மேனேஜர் கிரேட் 3 அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட், சீனியர் ஆஃபீஸர் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் தான் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் ஃபினான்ஸ் அதுக்கு பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் காஸ்ட் அக்கௌண்ட் படிச்சிருக்கணும். நீங்கள் வந்து அது கூட போஸ்ட் கிராஜுவேட் குவாலிஃபிகேஷன் இண்டஸ்ட்ரியல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா முன்னுரிமையாக இருக்கும், முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதே போல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 5 இயர்ஸாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரிலவெண்ட் ஃபீல்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் காலேஜ் லைப்ரரி வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், டாக்குமெண்டேஷன் சயின்ஸ் இதில் ஏதாவது ஒரு டிகிரி வந்து மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 55% மார்க் வந்து நீங்கள் செக்யூர்டு பண்ணியிருக்கணும். அதுக்கு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ரிலாக்ஸேஷனுமே தராங்க, அதையுமே செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கம்யூனிட்டி வைஸ் சொல்லியிருக்காங்க ரிலாக்ஸேஷன் வந்து. அதே போல் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா எ கன்சிஸ்டன்ட்லி குட் அகாடமிக் ரெக்கார்டு வித் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர், சரிங்களா, கம்ப்யூட்டர் ஆஃப் லைப்ரரி வந்து கம்ப்யூட்டரைஸ்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுல வந்து நல்லா வெல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணி ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு அதையுமே கூட சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதையுமே கரெக்டாக செக் பண்ணிக்க. எதுக்குன்னா இந்த காலேஜ் லைப்ரரியனுக்கு. சரிங்களா, அதுக்கு பிறகு பிஹெச்டி டிகிரி அந்த கைட்லைன் சொல்லியிருக்காங்க, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லியிருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதே அப்புறம் காலேஜ் லைப்ரரியன் 3003 அந்த போஸ்ட் கோடுக்கு வந்து பாருங்கள், மாஸ்டர் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் அதே தான், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் டாக்குமெண்டேஷன் சயின்ஸ் சொல்லியிருக்காங்க. அதே 55% தான் அங்கே மார்க் சொல்லியிருக்காங்க. அதே போல் ரிலாக்ஸேஷனுமே சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்புறம் பிஹெச்டி ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான கைட்லைன் சொல்லியிருக்காங்க. இங்கேயுமே நீங்கள் வந்து நெட்டு செட்டு இது வந்து அட்டன் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, அப்போ தான் முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனுமே கொடுத்துருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட் அதுக்கு வந்து பாருங்கள், டிகிரி இன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இது வந்து முடிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், செகண்ட் கிளாஸ் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, யூனிட் ஹெட் டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர் கேட் அதுக்கு வந்து பாருங்கள், பிஇபிடெக் மெக்கானிக்கல் கெமிக்கல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இது வந்து முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20 வருஷம், சரிங்களா, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் சீனியர் பொசிஷன் வந்து 5 இயர்ஸாவது எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேனேஜர் போஸ்டிங்கில் மெக்கானிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் வந்து 15 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டெபுட்டி மேனேஜர் மெக்கானிக்கல் அதுக்கு வந்து நீங்கள் பிடெக்கில் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும், மினிமம் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டெபுட்டி மேனேஜர் சேஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் மெக்கானிக்கல் கெமிக்கல் எலக்ட்ரிக்கல் அதை முடிச்சிருக்கணும் டிகிரி வந்து, ப்ளஸ் டிப்ளமோ இன் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அந்த கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும், மினிமம் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டெப்டி மேனேஜர் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும், ப்ளஸ் டிப்ளமோ இன் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கணும், 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் வந்து மெக்கானிக்கலில் முடிச்சிருக்கணும், ப்ளஸ் டிப்ளமோ இன் மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் டெக்னிக்கல் மெக்கானிக்கல்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மெக்கானிக்கல் பிடெக் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும்,
மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஇ சிவில் முடிச்சிருக்கணும். மினிமம் 5 இயர்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மேனேஜர் எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். மினிமம் 15 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டெபுட்டி மேனேஜர் எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அப்புறம் டெபுட்டி மேனேஜர் இன்ஸ்ட்ருமெண்டல் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடிச்சிருக்கணும். மினிமம் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மேனேஜர் கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். இல்லை எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 18 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் நீங்கள் 3 இயர்ஸாவது டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ மார்க்கெட்டிங் வந்து முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜூனியர் மேனேஜர் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 3 இயர்ஸாவது நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும், சர்வீஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மேனேஜர் மார்க்கெட்டிங்கில் 3394 அந்த போஸ்ட் கோடுக்கு வந்து பாருங்கள் எம்பிஏ மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கணும். மினிமம் 15 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மிடில் மேனேஜர் பொசிஷன் அந்த பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் 5 இயர்ஸாவது சர்வீஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அதை வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். இல்லைனா ஏஹெச் அந்த கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் ஓகே தான். நீங்கள் வந்து கண்டிப்பாக எஸ்எல்சி 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதாவது தமிழில் வந்து ஒரு சப்ஜெக்டாக வச்சு பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் வந்து வெட்டினரி ப்ராக்டிஷனர் வித் த தமிழ்நாடு ஸ்டேட் லெவல் வெட்டினரி கவுன்சிலிங் அதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் உண்டான கல்வி தகுதி. அதுக்கப்புறம் அவங்க கேட்குற எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கரெக்டாக வந்து எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளோ அதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக போஸ்ட் கூட கரெக்டாக பார்த்துக்குங்க. போஸ்ட் கூட தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், மேனேஜர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், போஸ்ட் கோடு வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? கரெக்டாக போஸ்ட் கோடு பார்த்துட்டு அதுக்கு அங்கே வந்து என்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க அப்படின்றது கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க. உங்களுக்கு உண்டான கல்வி தகுதிக்கும் உங்களுக்கு உண்டான அனுபவத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் சேர்த்து என்ன பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க, அதையுமே செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதாவது ஸ்டாண்டர்ட் 2 ஸ்டாண்டர்ட் 3 ஸ்டாண்டர்ட் 3ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்க. நீங்கள் வந்து எந்த கேட்டகரி வரீங்க, எந்த ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு வந்து சூட்டபிள் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் கண்டிப்பாக தமிழ் நாலேஜ் வந்து இருக்கணும். நீங்கள் வந்து 10த்லேயோ 12லேயோ டிகிரிலேயோ தமிழ் வந்து ஒரு சப்ஜெக்டாக வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ்க்கான கைட்லைன், அதாவது அவங்க வந்து எந்தெந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், எந்தெந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடாது, அப்படி அப்ளை பண்ணுற போஸ்ட்டுக்கு வந்து எந்த மாதிரிலாம் டிசேபிலிட்டி கேட்டகரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான அப்ரிவேஷன்ஸு எல்வினா என்ன, விஏஏனா என்ன சொல்லிட்டு அங்கே அப்ரிவேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் வந்து எந்தெந்த போஸ்ட்டுக்கெலாம் நாட் எலிஜிபிள், அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ் வந்து எந்தெந்த போஸ்ட்லாம் நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்லாம் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த போஸ்ட்லாம் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. சரிங்களா? அதுக்கப்புறம் எக்ஸாம் பிளான் அதை சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 பிரிக்கிறாங்க. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏ பார்ட் பி இருக்கும். சரிங்களா? பார்ட் ஏ எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் மொத்தம் 100 கொஷின். பார்ட் பி பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்டிடியூடு, அது வந்து ஆப்டிடியூட் வந்து எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு, ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மொத்தம் இது ரெண்டுமே சேர்த்து 100 கொஸ்டின். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்பர் ஆஃப் கொஷின்ஸ். ஓகேங்களா? அப்புறம் 3 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்கள் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. மொத்தம் 200 கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது பேப்பர் 1ல் ஒரு 200 கொஸ்டின், பேப்பர் 2ல் ஒரு 200 கொஸ்டின். சரிங்களா? பேப்பர் 1க்கும் 3 ஹவர்ஸ் தான், பேப்பர் 2க்கும் 3 ஹவர்ஸ் தான். சரிங்களா? இப்போ பேப்பர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் ஏக்கு மட்டும் 150 கொஸ்டின், 150 மார்க்கு மேக்ஸிமம் மார்க். ஓகேங்களா? பார்ட் ஏக்கு மட்டும் மேக்ஸிமம் மார்க் 150. அதில் நீங்கள் மினிமம் கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 60 மார்க் எடுத்துக்கணும். இந்த நீங்கள் 60 மார்க் எடுத்தால் மட்டும்தான் உங்கள் பார்ட் பியும் சரி பேப்பர் 2 அதுவும் சரி அவங்க வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. இல்லைனா நீங்கள் அதில் 60 மார்க் எடுக்கலாம், அதை எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. புரிஞ்சுங்களா? இது கம்பல்சரி நீங்கள் கட்டாயம் 150க்கு 60 மார்க் எடுத்தே ஆகணும். சரிங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் கொஸ்டின் எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான். பார்ட் பி இந்த பேப்பர் 2 சரிங்களா, இது எல்லாமே சேர்த்துங்க பாருங்கள். 450க்கு 135 மார்க் நீங்கள் எடுக்கணும். அதாவது எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசிஎம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் மார்க் வந்து 135 எடுக்கணும். அதர்ஸ் வந்து 180 எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கொஸ்டின் எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான் இருக்கும். எக்ஸாம் மோடு வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு மோடு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா?
அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். ஏன்னா இது இன்டர்வியூ போஸ்ட் இல்லையா, இன்டர்வியூ இருக்கும். அதுக்கு வந்து 60 மார்க் இருக்கும். மொத்தம் 510 மார்க் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எக்ஸாமோட பிளான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் பேப்பருக்குமே என்ன என்ன போஸ்ட்டு, அந்த போஸ்ட் கோடுக்கான சப்ஜெக்ட் பேப்பர் என்ன, அப்புறம் சப்ஜெக்ட் கோடு என்ன, அப்புறம் அது வந்து எந்த ஸ்டாண்டர்டில் கொஷினில் இருக்கும், அந்த கொஷின் வந்து எந்த லாங்குவேஜில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு பாருங்கள், அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 சப்ஜெக்ட்டுமே எலிஜிபிள். அதுக்கான சப்ஜெக்ட் கோட் கொடுத்துருக்காங்க. டிகிரி ஸ்டாண்டர்டில் கொஸ்டின் இருக்கும். இது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்கும். ஆனால் மெக்கானிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷில் தான் கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க, எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, எந்த குவாலிஃபிகேஷன், உங்கள் சப்ஜெக்ட் பேப்பர் என்ன சொல்லியிருக்காங்க, சப்ஜெக்ட் கோடு கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் இருக்குமா தமிழ் இருக்குமான்னு இந்த டேபிள் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், நீங்கள் வந்து கண்டிப்பாக தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணியே, அதாவது 60 மார்க் எல்லா கேட்டகரியும் 60 மார்க் எடுத்தே ஆகணும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் அடுத்தடுத்த பேப்பர் வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. இல்லைன்னா நீங்கள் அந்த ஸ்டேஜ்லேயே உங்கள் பேப்பர் வந்து எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து ரிஜெக்ட் தான். சரிங்களா. அதான் அங்கே சொல்லியிருக்காங்க. பார்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 வந்து இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையுமே இருக்கும். அதாவது பார்ட் பி ஆஃப் பேப்பர் 1. ஓகேங்களா. இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்துலையுமே கொஸ்டின் பேப்பர் வந்து அந்த லாங்குவேஜ் செட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் சிலபஸ் டீடைல்ஸ் சப்ஜெக்ட் பேப்பருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸ் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா அன்னெக்சர் 3ல வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, அதாவது இங்கிலீஷ் வெர்ஷனுமே இருக்குது, தமிழ் வெர்ஷனுமே இருக்குது. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இங்கிலீஷ் வெர்ஷன் தான் ஃபைனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இங்கிலீஷ் வெர்ஷன் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் வந்து ஃபைனல், உங்களுக்கு டவுட் இருந்தால் மட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. இது ஒர்க்கிங் டேயில் 10 AM வந்து 5:45 PM அதுக்கு வரைக்கும் நீங்கள் அந்த டைமிங்கில் நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அப்புறம் மெயில் ஐடியுமே சொல்லியிருக்காங்க. அப்புறம் அட்ரஸுமே கொடுத்துருக்காங்க. கரெக்டாக வந்து நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணி உங்கள் டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன் சொல்லியிருக்காங்க. 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன். சரிங்களா. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் சைஸ்லாம் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், என்ன சைஸில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எக்ஸாம் சென்டர் சொல்லியிருக்காங்க. அதான் ரொம்ப முக்கியம். மொத்தம் 17 சென்டர் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலே மொத்தம் 38 டிஸ்ட்ரிக் இருக்குது இல்லையா. ஆனால் 17 சென்டர் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற அந்த டிஸ்ட்ரிக் அந்த சென்டர் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அப்ளை பண்ணும்போது கவனமாக செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது நியர்பை லொக்கேஷனோ அதை கொடுத்துருங்க. ஏன்னா 17 லொக்கேஷன்ஸ் தான் இருக்குது. சரிங்களா. அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 200 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எந்தெந்த கேட்டகரிக்கெலாம் வந்து ஃபீஸ் இல்லையோ அவங்களுக்கு வந்து ஆஸ் யூஸ்வல் ஃபீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நோ அப்ஜெக்ட் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கான கைட்லைன் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கான சர்டிஃபிகேட் ஃபார்மேட். அப்புறம் ஃபிசிக்கலி சேஞ்சர் பர்சனுக்கான கைட்லைன் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கான சர்டிஃபிகேட் ஃபார்மேட். அப்புறம் வேறு என்னென்னா அப்புறம் உமன்ஸ் கேட்டகரி, அதுக்கப்புறம் SC ST அவங்க அந்த கேட்டகரிக்கில் எல்லாமே அதுக்கான கைட்லைன்லாம் கொடுத்துருக்காங்க. டெஸ்டிவ்ட் வீடியோ கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அப்புறம் ரிசர்வேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. எந்தெந்த கேட்டகரிக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் சீட்டு போகும், வேகன்சி போகும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அன்னக்சத்திரியில் சிலபஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா, இதையுமே செக் பண்ணிக்கோங்க. தமிழ் மொழி தகுதி தேர்வு அது, அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ். ஓகேங்களா. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் சப்ஜெக்ட் பேப்பர் அந்த சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பேப்பர் 2 சப்ஜெக்ட் பேப்பர். சிலபஸ் கோட் நான் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் என்ன போஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ சிலபஸ் கோட் நோட் பண்ணிவிட்டு சப்ஜெக்ட் பேப்பர் அந்த சிலபஸ் வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு படிங்க. ஓகேங்களா. இது எல்லாமே டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 95 பேஜ் இருக்குது இந்த நோட்டிஃபிகேஷனு. ஸோ கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. தமிழ் லாங்குவேஜ் லிட்ரேச்சராக இருந்தீங்கன்னா உங்களுக்கான சிலபஸும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அப்புறம் CBTலாம் வந்து எப்படி நடக்கும் அதுக்கான கைட்லைன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதையுமே தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேஞ்சர் பர்சன்ஸ்க்கு வந்து ஏதாவது ஃபார்மேட் வேணும்னா அதுக்கான சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்கள் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது CBTக்கு. அப்புறம் சப்போஸ் நீங்கள் வந்து எக்ஸாம் அப்போ மிஸ்பிஹேவ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கான ஆக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. டிபார்மெண்ட் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சில போஸ்ட்டுக்கெலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க இல்லையா. ஸோ இந்த ஃபார்மேட் தான் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து யூஸ் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா. ஸோ அந்த ஃபார்மேட்டுமே இருக்குது. இதையுமே பிரிண்ட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் TNPSC அறிவித்த CTS. ஓகேங்களா. இன்டர்வியூ போஸ்ட் 2க்கான முக்கியமான விவரங்கள். ஓகேங்களா. நீங்கள் கரெக்டாக அந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் கிளியராக படிங்க.
படிச்சுட்டு அந்த வேக்கன்சி டீட்டெயில்ஸ், மெயினாக வேக்கன்சி டீட்டெயில்ஸ் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. எந்த கேட்டகரிக்கு வேக்கன்சி இருக்குது, உங்கள் கேட்டகரிக்கு வேக்கன்சி இருக்கா, உங்களுக்கு அந்த கல்வி தகுதி இருக்கா, அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஒன் டைம் இந்த அப்ளிகேஷனை கரெக்டாக ரீட் பண்ணிவிட்டு நீங்களுமே அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.